ஹலோ மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப லேட் பண்ணிட்டேனா? ஐம் சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரி. நான் லேட்டு தான் போடுவேன்னு உங்களுக்கு தெரியலடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம டேக்குக்காக ஒரு ஒன் செட் பார்க்கலாமா? தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்ன டாபிக்னு. ஸோ இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர்ஸே இன்ட்ரோ பண்ணுற மாதிரி பார்க்கலாமா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்கடா. அப்புறம் பிடிச்ச மட்டும் பாருங்கடா, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேவா? பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் எல்லாம் ஹெவியாக வரும், அவாய்ட் பண்ணிடுங்கடா ப்ளீஸ். சரி, ஓகே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டே. என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன எல்லோரும் என் மேலே கண்ணு வைக்கிறீங்களா என்ன? யா, ஐ நோ, ஐம் ஆல்வேஸ் ஹேண்ட்ஸம், யூ நோ. என்னடா இந்த பையன் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா? நான் எங்கேயும் போகல. இன்றைக்கி எங்கள் வீட்டில் முக்கியமான ஃபங்க்ஷன், ஸோ அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்கேன்னு தெரியுமா? அப்போ எல்லோரும் ஸ்க்ரீன் இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கேண்ணா? சரி, ஓகே. இப்போ இந்த கேமராவை அப்படியே நம்ம கிச்சன் சைடில் திருப்போமா? இவங்க தான் என் அம்மா. அம்மா ஹாய் சொல்லு. ஹாய். அவ்வளோதான். என் அம்மாவை பார்த்தீங்களா? பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பலகாரம். சரி வாங்க நம்ம அப்படியே வெளியே போகலாம். இவர் தான் என்னோடய அப்பா. அப்பா ஹாய் சொல்லு. இவர் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்ருக்காரு. எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கே. நம்ம அப்படியே கிச்சன் போகலாமா? மீண்டும் வாங்க வாங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க? டே என்னம்மா எங்கே போகிற? அது விளாக் எடுத்துகிட்ருக்கம்மா. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை இன்றைக்கி, அதான். அப்படியா? அதுக்கே நீ ஒரு லட்டு ஆட்டி போட்டுட்டு போகிற? இல்லையே, நான் எதுவும் எடுக்கலையே. டே நான் அம்மா, என்னால் ஏமாற்ற முடியாது, அதை வை. மா ப்ளீஸ்மா, ஒன்று தாம்மா. நெய் வாசனை மூக்க தொலைக்குதுமா. ப்ளீஸ்மா, ஒன்று தான் ப்ளீஸ். என் செல்லமல்ல. இல்லை மா, வையதை மா. அதான் இங்கே இவ்வளோ பலகாரம் இருக்குல்ல, இதுலேருந்து ஒன்று தானே நான் கேட்குறேன். ப்ளீஸ்மா கொடுமா. முடியவே முடியாது டே, இது எல்லாமே மாப்பிள்ளைக்கு தான், நமக்கு இல்லை டே. உனக்கு நான் அப்புறமா செஞ்சு தரேன் என்ன? மா இது எல்லாமே மாமாக்கா. இந்த ஜிலேபி, இந்த லட்டு, அப்புறம் இந்த மிக்சரு, மைசூர் பாக்கு, அதிரசம், முறுக்கு, தேன் குழல், இது எல்லாமே மாமாக்கா. ஆமாம் மா. இவ்வளவும் மாமாவே சாப்பிட்டா அப்புறம் மாமா பெருத்து குண்டாயிடுவார்மா. அப்புறம் ஜூன் அவரை கீழே விட்டுக்கிட்டு தான் குடும்பம் நடத்துவான். டேய் உன்ன வாய் ஓவர் ஆயிடுச்சுல உனக்கு. போயிட்டு ஓனர் ரெடி ஆகிட்டானு போய் பார்ப்போ. அம்மா போ. மா அதெல்லாம் அவன் ரெடியாக இருப்பாம்மா. டேய் எனக்கு என்ன சொன்னானோ அது மட்டும் கேளு. அம்மா அவன்லாம் ஏற்கனவே ரெடியாக இருப்பாம்மா. அவனுக்கு தான் மாமனா ரொம்ப பிடிக்குமே, அதெல்லாம் அவன் ரெடியாக இருப்பான். டேய் அம்மா சும்மா சும்மா கேளாதம்மா. டேய் நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் போய் செய். போ, அவன் ரெடி ஆகிட்டானு போய் பார்ப்போ. சே, இந்த வீட்டில் எல்லோரும் என்னதான் வேலை வாங்குறாங்க. என் அப்பா பாருங்க சும்மா உட்காந்து மிக்சரை சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த வீட்டில் ஒரு லட்டை எடுக்க கூட எனக்கு உரிமை இல்லை. மா பேசாமல் என்ன பக்கத்து வீட்டுக்கு தத்து கொடுத்துருமா. டேய் வாய் காலேஜே இன்னும் போல, அதுக்குள்ளே இவ்வளோ வாய் பேசுகிறான். இன்னும் காலேஜெலாம் போனால் அவ்வளோதான், என்னை அப்படியே மீண்டும் முழுங்கிறோம் போல். சொல்ல மறந்துட்டேனே, நான் இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். இன்னும் 2 டேஸில் இங்கேருந்து நான் கிளம்பிடுவேன். போனால் ஹாஸ்டல் தான், இங்கே இனிமேல் எட்டி கூட பார்க்க மாட்டேன். டே போன்னு சொன்னேன். போகிறேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அப்படியே என் அண்ணா ரூம் போய் பார்க்கலாமா? அவன் ரெடி ஆகிட்டானு வாங்க போகலாம். ஜூன் என்ன? ஹாய் சொல்லு. ஹாய். ஹை மாமா போட்டோ. டே விளையாடாது குடுறா. ஓ சைட்டிங்கோ, இப்போவே ஃபோட்டோ கூடவே ரொமான்ஸா? டே விளையாடாத குடுறாத. இல்லை போ, நான் கொடுக்க மாட்டேன். டே கூடாத. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதான் என் மாமா எப்படி இருக்காரு, செம்மையாக இருக்காருல்ல. டே கூடாத. இல்லை போ. ஃப்ரெண்ட்ஸ் என் மாமா எப்படி இருக்காரு, சூப்பராக இருக்காருல்ல. டே அது குடுறா. ஜூன் உனக்கும் மாமாவுக்கும் பொறுத்துமே இல்லைடா,
எனக்கும் மாமாவுக்கும் தான் ஜோடி பொறுத்து செம்மையாக இருக்குது. கைஸ் நீங்களே சொல்லுங்கள், என் அண்ணாவுக்கும் மாமாவுக்கும் ஜோடி பொறுத்துமே செட் ஆகலை தானே? பேசாமல் நீ தள்ளிக்க ஜோன், மாமாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா என்ன பண்ண சொன்னா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கடி? உன் மாமாவுக்கு நீ பேசாமல் 2ஆவது தடவை போய்ட்றியா? அதுக்கு என்ன இப்போ போவனே? டே ஒட்டு விழும். மா பாருமா அவனை, சும்மா இருக்க சொல்லுமா அவனை. ஐயா வாழை நீயே வச்சுக்க. இன்னும் 2 டேஸில் நான் ஃப்ளைட்டில் பறந்து போயிடுவேன். அப்புறம் நீ தான் என்னை மிஸ் பண்ணுவேன். உன்னால யாரை மிஸ் பண்ணுவா? நீ இங்கேருந்து போனதான் எனக்கு நிம்மதியே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் அண்ணன் ரொம்ப மோசம், ரொம்ப செல்ஃபிஷ் இவன். ஸோ சேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். மீண்டும் போயிட்டு டச்சப் பண்ணணும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைவாக பார்க்கலாமா? பாய். டே என்னம்மா உன் விளாக்லாம் எடுத்து முடிச்சிட்டியா? அம்மா மெயின் படமே இனிமேதாம்மா லைவில் போட போகிறேன். எல்லாமே இனிமேல் லைவாக பார்க்கலாம். பார்க்கலாம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. தண்ணியில் பாரு. போயிட்டு தண்ணிக்கு ஒன்று எடுத்துகிட்டு வாடா போ. அம்மா எல்லாத்துக்கும் என்னை தாம்மா அனுப்புகிறேன். அப்போ மிக்சர் தானே சாப்பிட்டுருக்காரு, அவரை தான் அனுப்புமா. டே அப்பா பாவண்டா. என்னது பாவம்மா? மா இங்கே பாரு, என்னை ரொம்ப தாம்மா இன்சல்ட் பண்ணுறேனே. வெளியே எவ்வளோ பொண்ணுங்க என்னை பார்த்து சைட் அடிக்கிறாங்க தெரியுமா? போம்மா. அவங்க முன்னாடிலாம் நான் தண்ணிக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா என் இமேஜே டோட்டல் டேமேஜ் ஆகிடுமா? இல்லை நல்லா போக முடியாது, போம்மா. டே மா சும்மா காதை பிடிச்சி திருகாதுமா. என்னை எத்தனை பேர் ஐஜியில் ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா? எடுத்து பாரு. வி அம்மா போட்டே. சரிம்மா போகிறேன் அப்படின்னு டே பேசிகிட்டு இருக்கும்போது, என்னங்க பார்த்து வைங்க. அம்மா மாமா வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தாச்சு. சம்மந்தி வாங்க வாங்க வாங்க. டே தண்ணி எடுத்துகிட்டு போ. அங்கே பாரு, அங்கே வச்சுருக்கேன். இதுவும் நானா? டே போ. சரி வாங்கத்த, இந்தாங்க தண்ணி. அச்சோ தேங்க்ஸ் டே. ஆண்டி ஜூன் வா. ஆண்டி என்ன ஜூன், யாரை தேடுற? ஆண்டி அத்தை அவன் மாமாவை தான் எதிர்பார்க்குறான். மாமா வரலையா அத்தை? இல்லை டே அவன் வரல, அவனுக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒர்க்கான், அதான் அவன் வரல. என்னது மாமா வரலையா? பொடி 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 பொடி. மா பாருமா அவனை எப்படி வெறுப்பேற்றிட்டு இருக்கானு. சும்மா இருக்க சொல்லுமா அவனை. என்னாச்சு டே என்னாச்சு? எதுக்கு இப்படி டான்ஸ் பண்ணுற? அத்தை அது ஒருத்தனுக்கு மூக்கு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அத்தை. என்னது மூக்கா? யாருக்கு? அத்தை இங்கே நிற்கிறாங்க, இவனுக்கு தான் அத்தை. டே என்ன மாமா காப்பாற்றுங்க மாமா. அங்கிள் தள்ளுங்க அங்கிள். ஜூன் விடு, பரவாயில்ல, சின்ன பையன் தானே, பரவாயில்ல விடு. தேங்க்ஸ் மாமா. பரவாயில்ல டே சும்மாவே இருக்க மாட்டேன். நீ போயிட்டு வெளியே நில்லு. நான் சும்மா தான் போன்னு சொன்னேன். சரிம்மா போகிறேன் அப்படின்னு டே தான் சொல்லிவிட்டு கோச்சிட்டு போய் வெளியே உட்காந்துட்ருப்பாங்க. சம்மந்தி மாப்பிள்ளை எப்போ வருவார்? அது தெரியலையே சம்மந்தி, எப்போ வருவான்னு. அவன் தான் கூப்பிட்றான். ஹலோ எப்படா வருவா? ஆஃபீஸில் மீட்டிங், நான் இங்கேருந்தே ஆகணுமா? சிக்கி என்னடா நீ இப்படி பண்ணுற? எல்லோரும் உனக்காக தானே வெயிட் பண்ணுறோம். எவ்வளோ டைமுக்கு நாங்கள் வரணும்? சிக்கி இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிளம்பும் போதே சொன்னேன் ஒன்றும் போகலான்னு, கேட்டியா நீ? அம்மா கத்தாதீங்க, எவ்வளோ டைமுக்கு ஃபங்க்ஷன் அதை மட்டும் சொல்லுங்கள். சிக்கி நீ தாண்டா மாப்பிள்ள, உன்னோட ஃபங்க்ஷன் தான் இது, நீ எப்படி லேட் ஆகலாமா? புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ். சரிடா, ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, சீக்கிரம் வா. சரிம்மா நான் வரேன். ஜேகே நீ தானே ரிங் போடணும், சீக்கிரம் வந்துடு. சரிம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டான டைமுக்கு இந்த ஜேகே அங்கே இருப்பான், ஓகேவா? சரிடா, உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா? ப்ளீஸ். சரி சீக்கிரமா வா. என்னடி சொன்னோம் பிள்ளை, வரானம்மா இல்லையாம்மா? வரானாங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னான். சரி சார் கூப்பிட்டீங்களா? அது நான் கொஞ்சம் வெளியே போகணும், மீட்டிங் நீங்களே பார்த்துக்கிறீங்களா? ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன். ஜாக் சார் இந்தாங்க,
இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க, அப்படியே எல்லோரும் கொடுத்துருங்க. சார் ஸ்வீட்டா? எதுக்கு சார்? ஏதாவது எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்கேஜ்மெண்ட். சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கி என்னோடய என்கேஜ்மெண்ட். நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருக்கணும். சார் உங்களுக்கு மேரேஜா? ஆமாம். சரி என்ன சொல்கிறீங்க? ஏன் இவ்வளோ சாக்கு? இல்லை சார், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சரி வாங்க, நானே சொல்லிடுறேன். காய்ஸ், இன்றைக்கி எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில். யாரையும் இன்வைட் பண்ணலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 1 மந்தில் மேரேஜ். அதுக்கு இன்வைட் பண்ணுறேன், எல்லோரும் வந்துடுங்க. அப்புறம் ஸ்வீட் எடுத்துக்கோங்க எல்லோரும். என்னடி இது இவ்வளோ கூலாக சொல்கிறாரு? என்கேஜ்மெண்ட்டா? ஜேகே சார் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சார், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகே, எனக்கு டைம் ஆச்சு. ஜாக், நீ மட்டும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கள். காய்ஸ், ஒர்க் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா கிளம்புனாலும் கிளம்பலாம். ஆஃப்டர் லீவ் மார்னிங் எல்லோரும் ஆஃபீஸில் ஜாயின் ஆகிருக்கணும். ஓகே, பாய் காய்ஸ். என்னடி ஜேகே சாருக்கு மேரேஜா? புடி ஹார்ட் அட்டாக் வருது புரி. ஜேகே சார் ரொம்ப ஸ்வீட்டு. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? ஏ ரோஸ், ஜேகே சாருக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணதானே? ஓகே சொல்லிட்டான்னு கூட சொன்னேன். என்னடி இது? இதை புரி. ஜேகே. என்ன ரோஸ்? ஜேகே கால்மி சார். ஓகே சார். சார் நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆமாம், நான் தான் அன்றைக்கி ரிப்ளை பண்ணிட்டேனே. சார் ப்ளீஸ், நீங்கள் தான் என் லைஃப். வாட்? நானா? ரோஸ் என்ன? நான் தான் தெளிவாக அன்றைக்கி சொன்னேனே, எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. சார் ப்ளீஸ். டோன்ட் டச். தலையில் எங்கே பாரு, நான் என் முடிவை அன்றைக்கி உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் அப்படின்னு ஜேகே அந்த கான்வர்சேஷனை எங்கேயும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கிட்டே தான் கோச்சிட்டு வெளியே உட்காந்துட்ருப்பாங்க. தயா. ஹை மா. என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி உட்காந்துட்ருக்க? ஒன்றும் இல்லை போங்க. ஜேகே. ஜூன் பார்த்து, கையில் பாக்ஸ் இருக்கு பாரு. என்ன ஜேகே இது? இது கேக். ஹை கேக்கு அப்படின்னு டேதா வாங்குறதுக்கு கையை கொண்டு வருவாங்க. தள்ளிப்போ. ஜூன். என்ன கேக்கா? எனக்கா ஜேகே? ஆமாம் ஜூன். இதுவும் அவனுக்கு தானா? என் மேலே கொஞ்சம் கூட யாருக்கும் பாசமே இல்லை அப்படின்னு டேதா அவரோட கையை கட்டிட்டு கீழே குமிச்சுப்பாங்க. குழந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணுறான் பாரு, அதை அவன்கிட்ட கொடு. நீங்கள் சும்மா இருங்க ஜேகே. என்ன ஃப்ளேவர் இது? அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். என்னது? ஹை, ஏன் ஃப்ளேவரு? அது குடிச்சோம் விட்டுட்டு. உனக்கு தான் இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுல்ல ஜூன், கொடு. ஜூன் கூடாதா? நீ சும்மாரு. என்ன ஜேகே இது? எனக்கு எது பிடிக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அது ஜூன், நான் அதெல்லாம் மாமாவுக்கு தெரியாது. எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் என் மாமாவுக்கு தெரியும். இல்லை ஜேகே மாமா அப்படின்னு டேதா ஜேகே பற்றி கண்ணடிச்சிட்டு சொல்லுவாங்க. பண்ணுறதுலாம் ஜூன் பார்த்துட்டு செம்மக்கம் வரும். ஜூன், எதுக்கு இப்படி பண்ண ஜூன்? எதுக்கு இப்படி தள்ளி விட்ட? ஜேகே எனக்குன்னு தான் இந்த கேக்கை வாங்கிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் வாங்க ஜேகே. ஜூன் இரு அப்படின்னு ஜேகே டேவை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஜூன் ஜேகேவோட அண்டை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போச்சு, நான் சந்தோஷமாக இருந்தாலே இவனுக்கு பிடிக்காது. எனக்குன்னு மட்டும் எல்லோரும் கிளம்பி வருவாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேக் பக்கத்துலேயே உட்காந்து ஃபீல் பண்ணுறது. ஜேகே உள்ள சொப்ப மேலே உட்காந்துட்டு டேவை பார்த்துட்ருப்பாங்க. ஜேகே, அங்கே என்ன பார்க்குறீங்க? இங்கே திரும்புங்க. ஜூன், ஏன் இப்படி பண்ண? என்ன நீ? பாவம் அவன். நீங்கள் சும்மா இருங்க ஜேகே, இது அவனுக்கு தேவைதான். ஜூன், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படிலாம் பண்ணாத ஜூன். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. ஜேகே பார்த்தீங்களா, அவனால தான் நமக்குள்ளே சண்டையே வருது. நமக்குள்ளே சண்டை வரணுன்னு தான் அவன் இப்படிலாம் பண்ணுறான். ஏன்னா ஜூன் என்ன பேசுகிற? மாப்பிள்ள ஆண்டி இந்தாங்க வாங்க, 2 பேரும் ரிங் மாற்றிக்கோங்க. வா ஜூன்.
டே என்னம்மா உள்ள வாடா, ரிங் மாற்ற போகிறாங்க பாரு. மா அவெல்லாம் எதுக்குமா, அவெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டேய் அவன் தம்பிடா. டேய் வா. இல்லைம்மா நான் வரல அப்படின்னு டே சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டு மேலே டெரஸ் மேலே ஓடி போயிடுவாங்க. ஏய் ஜோன், எதுக்கு இப்படிலாம் பேசுகிற? பாவம் அவன். சிக்கிக்கு என்ன நீங்கள் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க? ஜோன் அவன் பாவம், உங்களுக்கு தெரியாது. சிக்கி இந்தா, இதை ஜூன் கையில் போட்டுவிடு. இந்தா. ஜூன் என்னாச்சுடா? என்னாச்சு ஜூன்? ஏன் சோகமாக இருக்க? ஜூன் கையை கொடு. இல்லை சிக்கி என்னடாச்சு? சிக்கி. ஜூன் சரி, ஐம் சாரி, நான் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன். கையை கொடு. சரி. ஜேகே இப்போ ஜூனோட கையை பிடிச்சி லைட்டாக சிரிச்சிட்டே அந்த ரிங்கை ஜூன் கையில் போட்டுவிடுவாங்க. இந்தா ஜூன் நீ போடு. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிங்கை வாங்கிட்டு ஜேக்கோட ஹேண்டை பிடிச்சி ரிங் போட்டு ஜேக்கோட ஹேண்ட்லேயே கிஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே கிளாப் பண்ணுவாங்க. ஜேக்கே. ஜூன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் ஜேக்கோட ஐஸ் தேவையே தேடும். சம்மதி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். என்ன இது, மழை வருது? ஐயோ சிக்கி என்னடா இது, சடனாக மழை வருது. சம்மந்தி இப்போ உங்களால் போக முடியாது, அப்புறம் அப்போலாம் உட்காருங்க. மழை வந்துருச்சா, இனிமேல் தேவை கையிலே பிடிக்க முடியாது. ஏன் சம்மந்தி அப்படி சொல்கிறீங்க? தேக்கு மழைனா அவ்வளோ பிடிக்குங்க. மழை நிற்கிற வரையும் அவன் வரவே மாட்டான். மழையிலே ஆடிட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்ருப்பான். ஆமாம், கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, இப்போ வந்துடுறேன். சிக்கி எங்கடா போகிற? மழை வருதுடா. மழை நின்றுச்சு பாருமா, அங்கே பாருங்கள், ஒரு செகண்டில் வந்துடுறேம்மா. சிக்கி நீ இரு ஜோன், மா வந்துடுறேன் அப்படின்னு சிக்கி சொல்லிவிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன மழை நின்றுச்சு? பார்த்தியா நீயே எனக்கு கஷ்டப்படுத்துகிற பார்த்தியா? ப்ளீஸ், எனக்கு நானும் ரொம்ப பிடிக்கல. ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் வாயேன் எனக்காக. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தயா. வாமா. எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் என்ன பண்ண, உங்களுக்கு என்ன? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்களா? போங்க. எதுக்கு இப்படி மழையில் நீர? ஃபீவர் வராது உனக்கு? ஃபீவர் வந்தால் என்ன, வரலன்னா என்ன, உங்களுக்கு என்ன? என் மேலே என்ன உங்களுக்கு அவ்வளோ இருக்கிற? போங்க போங்க, எல்லோரும் எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க, யாருக்கும் என் மேலே அக்கறையே இல்லை. போங்க. சரி, அப்போ இது உனக்கு வேணாமா? ஐ ஸ்ட்ராபெரி கேக்கு, தேங்க்ஸ் மாமா. மாமா ஒரு நிமிஷம் சரி. என்ன? ஹாய் சொல்லு மாமா. என்ன தயா? மாமா ஐஜியில் போஸ்ட் பண்ணோம், ஹாய் சொல்லு. ஹாய் தயா, என்ன பண்ணுற? மாமா விளாக், மாமா விளாகு. மாமா அப்படியே உன் நேமு இன்ட்ரோலாம் பண்ணிவிடு மாமா. தயா சொல்லு மாமா ப்ளீஸ். சரி. ஹாய், ஐ எம் ஜங்குக். மாமா ஃபுல் நேம் சொல்லுங்கள். சரி. ஹாய், ஐ எம் ஜங்குக். நான் ஒன்றா ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஜூரே நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஹை மழை வருது மாமா. மாமா வா மாமா, டான்ஸ் பண்ணலாம். தயா நானா? இல்லை வேணாம். மாமா மாமா வா மாமா, ரீல்ஸ் எடுக்கலாம் வா அப்படின்னு தேதா சிக்கோட ஹேண்டை பிடிச்சி மாமா டான்ஸ் பண்ணு. தயா மாமா மாமா பண்ணுமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு தேதா அந்த மலையில் குதிச்சிட்ருப்பாங்க. சிக்கி அவரோட பேக்கெட்டில் ஹேண்டை விட்டு டிவியே நின்று பார்த்துட்ருப்பாங்க. மாமா மழை, கையில் கேக் கட் பண்ணலாமா? சரி என்ன மாமா எடுத்துக்கோ. தேங்க்ஸ் டே. ஓகே மாமா. சிக்கி தான் இப்போ அந்த கேக்கை சாப்பிட்லான்னு வாய்ப்புக்கு கொண்டு வரும்போது சிக்கி ஏய் ஜூன் என்ன பண்ணுற? நீங்கள் எதுக்கு அதை சாப்பிட்றீங்க? டே அது கொடு. ஜூன் கூடாத அப்படின்னு ஜூன் வாங்கி
கேக் அப்படியே கீழே போட்டுருவாங்க. ஜூன், ஏன் ஜூன் இப்படி பண்ண? கேக் தானே. ஏய் ஜூன், இப்போ நான் என்ன பண்ண? கேக் தானே, நான் போகிறப்போ. டே ஜூன், பைத்தியமா நீ? எதுக்கு இப்படி பண்ணுற? சின்ன பையன் தானே, அவங்கிட்ட போய் ஏன் அப்படி பிகே பண்ணுற? என்ன நீங்கள் சின்ன பையனு, அவள் காலேஜ் போகிறான். என்ன நீங்கள் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க? சரி 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 விடு ஜூன், அவன் சின்ன பையன், சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறான். இதெல்லாமா நீ சீரியஸாக எடுத்துப்ப? சரி விடு ஜேகே. சரி சரி ஜேகே, மா டைம் ஆச்சுடா, கிளம்பலாம். வரேம்மா. சரி ஜூன், நான் கிளம்புறேன். சரிங்க ஜேகே. ஜேகே, என்ன? அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டு. ஜூன், காலிங் பில் அடிக்குது பாரு, யாருன்னு பாரு. இவண்ணா? நீயா? டே மா, தள்ளிட்டே. அம்மா அம்மா, என்னம்மா எங்கே எல்லோரும் ரெடி இருக்கீங்க? இவ்வளோ நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். மா டே, என்னம்மா? நாங்கள் எல்லோரும் மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க வெளியே போகிறோம். அப்போ நானே அதெல்லாம் நீ ஒன்றும் வர தேவையில்ல, நீ வீட்டிலே இரு. சிப்ப மா, நானும் வரேம்மா, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. டே, வீட்டில் யாராவது ஒருத்தராச்சும் இருக்கணும்டா. யாராவது வருவாங்கள்ல, நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் யார் இங்கேருந்து வாங்குறது? நீ வீட்டில் இருட்டே. அம்மா, எப்போவும் இப்படி தான் பண்ணுறீங்க. ஏன் இவனை இங்கே விட்டுட்டு போகலாம்ல? டேய், எனக்கு தான்டா கல்யாணம், நான் தான் போகணும், நீ எதுக்கு வர? அப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு? அதான் வீட்டில் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒன்று எடுத்து போட்டுக்கோ. போங்க, நான் இங்கே இருக்கேன். டே ஜூன், மாப்பிள்ளை வராரான்னு கேளு, ஃபோன் பண்ணு. அம்மா, ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறான்மா. என்னதான் அப்படி பண்ணுறேன்னு தெரியல. அப்படியா? சரி, நீ காரை ஸ்டார்ட் பண்ணு, நாங்கள் வரோம். ஏங்க, மிக்சர் சாப்பிட்டதெல்லாம் போதும், வாங்க எழுந்து. டே அம்மா, போங்கம்மா, இப்படி தான் பண்ணுறீங்க, நான் எங்கேயுமே வரல. எதுக்கும் மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டது சரி. டே, என்னம்மா? அது மாமாவுக்கு லேண்ட்லைன்லேருந்து ஒரு கால் பண்ணு, ஃபோன் அடிச்சு பாரு. சரிம்மா. என்னாச்சு டே? ரிங் போயிட்டே இருக்குமா? மாமா ஹலோ. மாமா? ஜெயா, எப்போ வந்த? இப்போ தான் மாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. எல்லோரும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நீங்கள் வரீங்களா? தயாங்குது, நான் ஜூன்கிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், என்னால் வர முடியாது டே. ஏன் மாமா? தயாங்குது, கிளப்பில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்காக, ஸோ நான் அங்கே இருக்கணும். தயாங். சரி மாமா, நான் அம்மாகிட்ட சொல்லிடுறேன். சரி. அம்மா, மாமாவுக்கு ஒர்க் இருக்கா, அவர் வரலையாம்மா? அப்படியா, வேலை இருக்காம்மா? சரி சரி. டே, வீட்டை நல்லா பூட்டிக்கோ, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. ரோஸ், என்னடி பண்ண போகிற? வெயிட் பண்ணி பாரு. என்னடி இது? இதுவா? இது மட்டும் செக்கி குடிச்சேன்னா அப்புறம் எனக்கு தான். வேணடி, மாட்டின செத்துருவேன். வாயை மூடடி. நீயே காட்டி கொடுத்துரு போல, அமைதிரு. வெயிட்டர். எஸ் மேடம், இதை நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க. ஓகே மேடம். சார் ட்ரிங்க்? நோ வேணாம். என்னடி குடிக்கல? வெயிட் பண்ணி பாரு. என்ன செக்கி சார், எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க சார். ஓகே, தேங்க்யூ. எப்படி? இதுவும் பிளானா? ஜேகேவும் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு என்ன ஒரு மாதிரி இருக்கு. சரி, என்னாச்சு? நத்திங், ஒன்றும் இல்லை. ஆர் யூ ஓகே? யா, ஐ எம் ஓகே. ஜேகே, என்னடா ஆகுது? இங்கே இருந்தால் செட் ஆகாது.
ஏய் ரோஸ் நில்லடி. என்னடி என் கை விரி. ஏ மாட்டணும் அவ்வளோதான். ஜேகே சாட்டி. ஏ விட்றியண்ணா. ஏ ரோஸ் சொன்ன கேளு அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டே இருக்க. ஜேகே தான் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி யார் இது இந்த டைமுக்கு, யாராக இருக்கும் அப்படின்னு டேதா பேசிட்டே டோர் ஓப்பன் பண்ணா. மாமா ஜோன் அப்படின்னு டே மேலே விழுந்துருவாங்க. மாமா அம்மா குடிச்சிருக்காரா, மாமா இங்கே பாருங்க அப்படின்னு டே பேசிகிட்டே இருக்க. ஜேகே தான் டேவை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜோன் மாமா நான் ஜோன் இல்லை மாமா, மாமா தள்ளுங்க. டே எவ்வளோ போஸா ஜேகேவை தள்ளினாலும் டேவால் முடியல. உள்ள டேவும் ஜேகேவும், வெளியே செமரைன். என்ன டே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். மழை வேறு நிறைய வருது. மார்னிங் தான் வருவான்னு சொல்லலான்னு பார்த்தா காலையே எடுக்க மாட்டேங்கிறானே. டே தூங்கியிருப்பாம்மா, விடுமா. அப்படியா இருக்குமோ. சரி மார்னிங் போய் சொல்லிக்கலாம். இப்படி இவங்க இங்கே நினச்சிட்ருக்க. அங்கே டே ஐஸ் ஃபுல்லாக தண்ணி. ஜிக்கே அவரோட கண்ட்ரோல்லே இல்லை. எப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் ஃபஸ்ட்டாக வேக்கப் ஆகுவாங்க. ஜேகே ஐஸை ஓப்பன் பண்ணும்போது ஜேகேவோட ஐஸெல்லாம் பிக் ஆகும். தயம் 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 இங்கே பாரு. ஜேகே என்னடா பண்ணிடா. டே டே ஜேகே எவ்வளோ தட்டினாலும் டே எழவே இல்லை. ஜேகே அங்கே இருந்த ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு டேவை அவரோட ரூமில் விட்டு டே மேலே பிளாங்கெட்லாம் எடுத்து போத்தி விட்டு, ஜேகே என்னடா பண்ணி வச்சிருக்க. தயம் 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 கூட போய் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கூட ஜேகேக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் ஜேகேக்கு நல்லா தெரியுது என்ன நடந்திருக்குன்னு. இப்போ ஜேகே தான் பாஸ்டாக கீழே வந்துட்டு ஃப்ளோரில் பிளட் ஸ்டெயின் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டேயோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து டேயோட ரூம்லேயே போட்டு அங்கேருந்து ஜேகே கிளம்பிடுவாங்க. இப்படியோ 1 வீக் ஸ்கிப் ஆகும். மார்னிங் மேரேஜ், அதுக்கு முன்னாடி நைட். ஆண்டி மாப்பிள்ள, ஆண்டி ஜூன் இல்லையா? இல்லை மாப்பிள்ள. சரிங்க ஆண்டி. ஆண்டி தயாங்கங்க. தேவா அவன் ரூமில் தான் இருக்கான். என்னமோ தெரியல, இந்த வீக் ஃபுல்லாக அவன் வெளியவே வரல, உள்ளே தான் இருக்கான். ஏதாவது கேட்டால் அப்படி கோவப்படுறான். என்னதான் ஆச்சு அவனுக்கு. டேயோட அம்மா ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜேகே தான் மெதுவாக டேயோட ரூம் போயிட்டு, தயம் தயம் டோர் ஓப்பன் பண்ணு. தயம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் ப்ளீஸ், ப்ளீஸ்டா டோர் ஓப்பன் பண்ணு ப்ளீஸ். டேக்கு நல்லா கேட்குது ஜேகே பேசுகிறதெல்லாம். கேட்டும் சைலண்ட்டாக இருப்பாங்க. தயம் ப்ளீஸ், தயம் கொஞ்ச நேரம் மட்டும் டைம் கொடு ப்ளீஸ், நான் பேசிட்டு போயிடுறேன் ப்ளீஸ்டா. இப்போ டோர் ஓப்பன் ஆகும். ஜேகே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஜேகே போனது யாருக்குமே தெரியல. எல்லோரும் மேரேஜ் வேலையில் பிஸியாக இருப்பாங்க. தயாங் வந்து ஜேகேவை பார்க்காம வால் சைட் பார்த்த மாதிரி நிற்பாங்க. தயாங் நான் வேணும்னு பண்ணல, அது எனக்கே தெரியாமல். தயாங் வெளியே போங்க. தயாங் நை ப்ளீஸ் வெளியே போங்க. உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, வெளியே போங்க. தயாங் நான்
என்ன சொல்ல வரேன்னு. ப்ளீஸ் போயிடுங்க, வெளியே போங்க. முத்துமழே முத்துமழே மண்ணை தொடும் முன் மறைந்தது என்ன? வெள்ளிமழே வெள்ளிமழே துள்ளி வந்து தொலைந்தது என்ன? இப்போ எல்லாரும் சர்ச்சில் டே வரவே மாட்டேன்னு சொல்லியோ அவங்க அம்மா டேவை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. டே யாரையுமே பார்க்கல. அவங்க அம்மா பின்னாடியே அமைதியாக கீழே குமிஞ்ச மாதிரி நிற்பாங்க. ஜேகே ஐஸ் ஃபுல்லாக டே மேலேயே தான் இருக்கும். இப்போ ஃபாதரும் எல்லாமே கேட்கும்போது ஜேகே எதுவுமே பேசாமல் டேவையே பார்ப்பாங்க. ஜேகே ஜேகே என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க ஜேகே. சொல்லுங்க. அழுதா டேயோட ஐஸில் தண்ணி தேங்கி நிற்கும். இப்போவாவது டே பார்ப்பாங்கன்னு ஜேகே பார்ப்பாங்க. ஆனால் டே கொஞ்சம் கூட ஜேகேவை நிமிந்து கூட பார்க்கல. இப்போ ஜேகே தான் கையில் ரிங்கோட ஜூனோட கையை பிடிச்சிட்டு, ஜேகே என்ன ஆச்சு, போட்டு விடுங்க. இப்போ ஜேகேவும் அந்த ரிங்கை போட போகும்போது டேவை பார்த்துட்டு, இல்லை என்னால் முடியாது. என்ன ஜேகேக்கு என்ன ஆச்சு? இல்லை என்னால் முடியாது, ஐம் சாரி, எல்லாரையும் மன்னிச்சிருங்க. ஜேகே ஃபாதர் ஐம் சாரி அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. ஜூன் ஜேகே பின்னாடி போயிட்டு, ஜேகே நில்லு, என்ன பண்ணுறீங்க ஜேகே, வாங்க வந்து ரிங் போடுங்க. இப்போ ஜேகே ஜூனோட ஹேண்டை எடுத்து விட்டுட்டு, ஐம் சாரி ஜூன். ஜேகே என்னாச்சு மாப்பிள்ள? ஜேகே டே என்னடா இன்னைக்கு உனக்கு மேரேஜ்டா? அம்மா ப்ளீஸ்மா என்னை எதுவும் கேட்காத. என்ன ஜேகே, உன்னை கேட்டு தானே எல்லாம் முடிவு பண்ணோம், எப்படி சொன்னா என்னடா? மாப்பிள்ளை என்ன பிரச்சனை? ஆண்டி ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. டீ ஜேகே நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்குற? அப்படி என்னடா பண்ண? அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன பண்ண, என்ன தப்பு சொல்லுடா. அம்மா அது சும்மா இருங்க நீங்க. டே இதுவும் இல்லை, வேணாம், என்ன வேணா? டே நீ சும்மா இரு, நீ தள்ளு. அம்மா அது சும்மா இருங்கன்னு சொல்கிறல, நீ சும்மா இரு. அம்மா நான் தாம்மா. டே என்ன ஜேகே ரெண்டு பேருக்கு என்ன மறைக்கிறீங்க? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஜேகே ஜேகேக்கு என்னடா, என்ன பிரச்சனை? அம்மா அது வந்து நானே சொல்கிறேம்மா, நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கன்னு சொல்கிறேன். டே நீ சும்மா இரு, நீ தள்ளு. ஐயோ கொஞ்ச நேரம் எல்லோரும் அமைதியாக இருங்க. ஜேகே என்னாச்சு சொல்லு. ஜூன் அது அன்னைக்கு நான் இப்போ ஜூன் தான் டேயோட சிக்ஸ்லே. ஜூன் பைத்தியமானி, அவனை எதுக்கு அடிக்கிற? ஜேகே நீ தள்ளு, எல்லாம் இவன் தான் பண்ணியிருப்பான், நீ தள்ளு ஜேகே. ஜூன் என்னடா என்ன பண்ண? நீ தானே இந்த வேலையை பண்ண, எனக்கு தெரியும்டா. ஜூன் சைலண்டாக சொல்லுடா, என்ன பண்ண? ஒன்று எனக்கு தெரியும், நீ தான் பண்ணியிருப்ப, பிரிச்சிட்டில்ல, பிளான் பண்ணி பிரிச்சிட்ட. ஜூன் நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புச்சு. இல்லை நீ தான் எதுவும் பண்ணியிருக்க, நீ தானே பண்ணியிருப்ப. ஒன்று ஜூன் என்ன நீ? அவன் எதுவும் பண்ணல, நான் தான் அவங்ககிட்ட அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் நான் தான் பண்ணேன். ஜேகே சரி நீ தெரியாமல் தானே பண்ண, பரவாயில்ல அதை மறந்துடு, வா. ஜூன் ஜூன் கைவிடு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, ஜூன் பைத்தியம் மாதிரி பண்ணுற நீ. ஜேகே வா ஜேகே. ஜூன் பைத்தியமா நீ? இங்கே பாரு, நான் உன்னை மேரேஜ் பண்ணாலும் உன் கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்க ஜூன். டே டே நீ சொல்லு, நீ சொன்ன அவர் கேட்பாரு, சொல்லுட்டே ஜூன். டே சொல்லுட்டே.
இப்போ சுந்தா அழுத்திட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தேவும் ஜெய்க்கவும் ஜெய்க்கோட வீட்டில் 2 பேரோட கையிலையும் ரிங் இருக்கும். அத்தை ஃபோன் கொடுங்க. இந்த டே. ஹலோ ஹலோ அம்மா. நீ எதுக்கு கால் பண்ண? நாங்கள் உயிரோடு இருக்குமா இல்லை செத்துருமான்னு கால் பண்ணியா? ஜூன் சொல்லும்போது கூட நான் நம்பலை. ஆனால் நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா இந்த மாரி ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல. எல்லாத்தையும் வேறு நீ மறைச்சிட்டல. ஜூனோட லைஃபே போச்சு உன்னால். அம்மா நான் எந்த தப்பு பண்ணலம்மா. நம்புமா, சத்தியமாக நான் எந்த தப்பு பண்ணலம்மா. நிஜமாம்மா. அம்மா அம்மா. டே அந்த ஃப்ளோர்லேயே நீல் டவுன் பண்ணி அழுவாங்க. ஜேகேயோட பேரண்ட்ஸ் அங்கே தான் இருப்பாங்க. ஜேகே நீ வா. அம்மா நீ வா. டே ரொம்ப நல்ல பையன்டா, அவனை நல்லா பார்த்துக்க. ஏங்க வாங்க போகலாம். எங்கம்மா போகிறீங்க? ஜேகே நாங்கள் இருந்தா நீங்கள் பேசிக்கிறது கூட வாய்ப்பு இருக்காதுடா. அம்மா நீங்கள் எங்கே இருங்க. அவன் என் கூட பேசக்கூட மாட்டேங்கிறாம்மா. எப்படி பேசுவான் ஜேகே? தப்பு பண்ணது நீடா. அம்மா நான் அதை வேணும்னு பண்ணல. இங்கே பாரு ஜேகே, தப்பு தெரிஞ்சு நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ தப்பு நடந்துருச்சு. அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை பண்ணு. இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களை யூஸ் பண்ணாத. அம்மா நான் எங்கே உங்களை ஜேகே பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. அதை பேஸ் பண்ண கற்றுக்கோ. அம்மா நான் பிரச்சனையை பார்த்து பயப்படல. தேவை பார்த்தா மட்டும் இப்போ ரொம்ப பயமாக இருக்குமா? நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்க தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா தேவை எப்படி பேஸ் பண்ணுறதுன்னு அவன் அழுவுறதை என்னால் பார்க்க முடியலம்மா. பிகாஸ் நீ அவனை லவ் பண்ணுற ஜேகே. இப்படியே தான் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு ஃப்ளோர்லேயே காலெல்லாம் குறுக்கி ஒன் சைடாக படுத்துட்ருப்பாங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு சோஃபாவுக்கு கீழே உட்காந்து சோஃபா மேலே சாஞ்சிட்டு ஜேகேக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மன்மத இடிகள் மனதில் இடிக்க, இளமை வயலில் காதல் முளைக்க, மறுமுறை மறுமுறை ஒருமுறை வருவாயா? நீ வரும்போது நான் மறைவேனா? ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஜேகேவும் டேவும் ஜேகேவோட ரூமில் 2 பேரும் பெட்டோட கார்னரில் டே வாழை பார்த்த மாதிரியும் ஜேகே டேவை பார்த்த மாதிரியும் படுத்துட்ருப்பாங்க. இப்படி இந்த நைட் ஸ்கிப் ஆகும். ஜேகே எழுந்து பார்க்கும்போது டே வீட்டிலே இல்லை. ஜேகேவும் வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு டேவோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. இந்தா இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடு. உன் திங்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லை. இனிமேல் நீ என் வீட்டு பக்கமே வராத. அம்மா நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்கம்மா. நான் எந்த தப்பு பண்ணலம்மா. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அம்மா நிஜமாம்மா நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. அம்மா அம்மா. இப்படியே தான் அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே குமியும்போது ஜேகே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கேப் புக் பண்ணியிருப்பாங்க. அது வந்ததும் அதில் டேரி அங்கேருந்து போயிடுவாங்க. ஜேகேவும் அந்த கேப்பை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இப்போ அந்த கேப் இப்போ ஏர்போர்ட்டில் நிற்கும். டே கையில் பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலான்னு போகும்போது ஜேகே டேயோட அண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவாங்க. தயோ நான் வேணும்னு. இப்போ டே தான் ஜேகே சொல்கிற எதையும் டே கேட்க விரும்பல. ஜேகேவை பார்க்க கூட டேக்க பிடிக்கல. ஜேகேவோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து டே போயிடுவாங்க. இப்படியே போரே ஸ்கிப் ஆகும். டீ காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அவரோட ஃப்ளாட்டில் ஜிமின் எங்கே இருக்கா? ஏன் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கா? ஜிமினா மா ஜூன் டே. இப்போ ஜூன் தான் டே வந்து அக் பண்ணிட்டு சாரிடா. டே ரொம்ப சாரிடா. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். டே அம்மா 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 மன்னிச்சிருடா. அம்மா இங்கே பாருட்டே, ஜூன் இப்போ நல்லா தான் இருக்கான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அவன் அமைச்சிக்கிட்டான்.
ஜூனுக்கு மேரேஜ் ஆச்சுட்டே, அவன் நல்லா தான் இருக்கான். ஆனால் ஜேகே தான் ரொம்ப பாவம், உன்னையே நினச்சிட்ருக்காரு. டே, உனக்கு ஜேகே பிடிக்கும் தெரியும். ஜூனுக்காக தானே பிரிஞ்சிருந்தேன். போதும் டே, ஜேகே போய் பாரு. போய் பாரு, போ போ. இப்போ நெக்ஸ்ட் பிளேட்லேயே டே வருது. ஜேகேக்கு தெரியாது. ஃபுல்லாக டே தான் நனைஞ்சிட்டே வருவாங்க. ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட். டே கையில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகும். டேயோ, நீ வரும்போது நான் மறைவேனா? நீ வரும்போது நான் மறைவேனா? நீ வரும்போது